இப்போ அஞ்சலை பிஜேபி, மலர்கொடி அதிமுக, ஒருத்தர் தமாக, ஒருத்தர் திமுக, இப்படி இவர்கள் அத்தனை பேருமே ஏதோ ஒரு கட்சியில் இருக்காங்க. பிஜேபியில் தான் பதவியில் இருக்கார், எங்களுக்கு பணம் கொடுக்கணும் மக்கள் பூரா எங்கே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறான்? கமலாலயத்தில் பல விஷயங்கள் வருது. பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், இப்படியெல்லாம் வருது. சினிமா இயக்குனர் ஆர்கே சுரேஷ் அவருக்கு இதில் 50 கோடி ரூபா கொடுக்கப்பட்டு அவர் துபாயில் தலைமறைவாக இருந்தார். இப்போ ராஜசேகர் துபாயில் தான் தலைமறைவாக இருக்கார். வெளிநாட்டு துப்பாக்கி வச்சுருப்பார். ஒரு 25 பேரோடு தான் நடமாடுவார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரை கொலை செய்வதை திட்டமிடுவது என்பது மிக சாதாரண விஷயம் இல்லை. 2 கொலை வழக்கு 2 ஆயுள் தண்டனை கிடைக்கணும், 20 வருஷம் ஜெயிலுக்கு போகணும். ஆனால் வெளியில் தான் சுற்றிட்டு இருந்திருக்கணும். இப்படி பல விஷயங்கள் திரைமறைவாக நடந்துகிட்ருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு மர்மம் நீடித்து கொண்டே இருக்கிறது. அடிபா யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நம்மளுடைய நிதிற்கான மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீப காலமாக இந்தியா முழுவதும் பேசிக்கிட்டு இருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பகுஜன் சமாஜ் கட்சியோட தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்கு தான். ஸோ யார் இந்த ஆம்ஸ்ட்ராங், இவருக்கு பின்னாடி என்ன இருந்தது? இல்லை, ஆம்ஸ்ட்ராங் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர். இந்த இவருடைய கொலையில் ஆருத்ரா கோல்டு நிறுவனம் 5000 கோடியை 1 லட்சம் பேரிடம் டெபாசிட்டாக, அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு 10,000 ரூபா வட்டி கொடுக்க போகிறோம், உங்களுடைய டெபாசிட்டுகளை, உங்களுடைய வைப்பு நிதியை எங்களிடம் தாருங்கள். இதுதான் ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ். இதை நம்பி 1 லட்சம் பேர் 5000 கோடிகளை ஹாரிஸுக்கிட்டையோ ராஜசேகர் இது போன்ற ஆருத்ரா கோல்டு நிறுவன இயக்குநர்களிடம் மக்கள் கொடுத்துருக்கான் வைப்பு தொகையாக. 6 மாத காலத்தில் அந்த நிறுவனம் திவாலாயிடுச்சு. அந்த நிறுவனம் திவாலாயிடுச்சு. திவாலான பிறகு இவர்கள் 5000 கோடியோடு தப்பி ஓட்டம். இதுதான் இந்த ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸு நிறுவனம் வளர்ந்த கதை. இதுக்கு பிறகு நீங்கள் ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸுடைய இயக்குநரான ஹாரிஷ் பிஜேபியில் சேர்றார். பிஜேபியில் சேர்ந்த பிறகு பிஜேபி அண்ணாமலை, அமர் பிரசாத் ரெட்டி, ஹாரிஷ் 3 பேரும் தொடர்ந்து பிஜேபியில் பதவி கொடுத்ததுக்கு பின்னாடி பொதுமக்களே போய் கமலாலயத்தில் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறான். மூடி அந்த நிறுவனத்தினுடைய இயக்குனர் பிஜேபி ஆஃபீஸில் தான் இருக்கார், பிஜேபியில் தான் பதவியில் இருக்கார், எங்களுக்கு பணம் கொடுக்கணும் மக்கள் பூரா எங்கே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறான்? கமலாலயத்தில். அந்த அளவுக்கு ஆருத்ரா நிறுவனமும் பிஜேபி ஹாரிஷும் நெருக்கமான தலைமைக்கு. இதில் இருந்த ராஜசேகர் என்ற ஒரு இயக்குனர் நீங்கள் தப்பி எங்கே போகிறாருன்னா ஆம்ஸ்ட்ராங்கில் போய் செட்டில் ஆகிறார். ஏன்? இந்த 5 பேரில் ஆற்காடு சுரேஷ் கொலையுண்ட நபர் அவரும் இருக்கார். இதில் ஆற்காடு சுரேஷும் இதில் இருக்கார். இப்போ இந்த ஆற்காடு சுரேஷ் என்ற கொலையுண்ட நபருடைய தம்பி தான் புன்னை பாலு தான் இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலையில் A1, A2, A3 இப்படி பெரும் குற்றவாளிகள். இவர் தான் கொலை பழிக்கான சதியை உருவாக்கியதில் முன்னணி நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆற்காடு சுரேஷ் கொலைக்காக ஆம்ஸ்ட்ராங் தான் அந்த கொலையை செய்தார் என்ற யூகத்தின் அடிப்படையில் ஆற்காடு சுரேஷுடைய தம்பி புன்னை பாலு தான் ஆம்ஸ்ட்ராங் கொலையை திட்டமிட்டவர். ஆற்காடு சுரேஷ் பிறந்த நாளில் இந்த கொலையை நிகழ்த்த வேண்டும் என்று அவர் 20 பேர்களை ஒருங்கிணைச்சிருக்கார். 20 பேர்களுமே இப்போ அஞ்சலை பிஜேபி, மலர்கொடி அதிமுக, ஒருத்தர் தமாக, ஒருத்தர் திமுக, இப்படி இவர்கள் அத்தனை பேருமே ஏதோ ஒரு கட்சியில் இருக்காங்க. இவர்கள் அத்தனை பேருமே 6 மாத காலமாக இயங்கி இருக்கிறார்கள். எதுக்கு? ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கான சதி திட்டத்தில். இப்படி இப்போ 50 லட்சம் அவர் அக்கௌண்ட் இருந்தது, ஒரு 25 லட்சம் இருந்தது. இது அல்ல. இவர்கள் 20 பேரையும் ஏறக்குறைய 6 மாத காலம் இவர்கள் ஒரு கட்டுக்கோப்பில் வைப்பதற்கு 10 கோடி ரூபாய் தேவைப்பட்டிருக்கு. இந்த குற்றவாளிகள் ஒருங்கிணைத்து நீங்கள் ஆற்காடு சுரேஷ் தம்பி பொன்னை பாலு என்கவுண்டர் செய்து திருவேங்கடம், அப்போ தேடிக்கொண்டு இருக்கிற அஞ்சலை, ஆற்காடு சுரேஷ் மைத்துன அருள், இப்படி பல பேரை
ஒருங்கிணைத்து இந்த கொலையில் ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு 6 மாத காலம் ஆட்டோ ஓட்டுநர் திருமலை ஒரு 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 ரவுடிக்கு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 10,000 ரூபா சம்பளம் கொடுக்கணும். ஏன்னா அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அவனை சுற்றி ஒரு 5 ரவுடி இருப்பான், அவர்களை சுற்றி பல சட்டவிரோத ஆட்கள் இருப்பான். அப்போது ஒரு ஆளை ஒரு கொலைப்பழியை நடத்துவதற்கு 6 மாத காலமாக திட்டமிடுவதற்கு ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா வேணும். மாதம் 3 லட்ச ரூபா வேணும். வருஷம் 36 லட்ச ரூபா வேணும். குறைந்தது 6 மாதம், ஒரு வருஷமாக இல்லாமல் இந்த கொலைப்பழியை நிறைவேற்ற முடியாது. ஆற்காடு சுரேஷ் கொலை நடந்து 1 வருஷம் ஆச்சு. அப்போது 36 லட்ச ரூபா இன்ட்டு 20னா 7 கோடி ரூபாய் இதுவரை இவர்களுக்கு செலவு செய்யப்படும். இந்த 7 கோடி ரூபாயை செலவு செய்தது யார்? இப்போ காவல்துறை என்ன சொல்லுது? ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸு அந்த நிறுவனத்துக்கான ஆட்கள் தான் அந்த கொலையை பண்ணியிருக்காங்கங்கிறது. ஆற்காடு சுரேஷ் வந்து ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸு நிறுவனம் வாங்கின யாரையும் கொடுக்காத நான் பார்த்துக்கிறேன்னு இருக்கார். ஆர்கே சுரேஷ், சினிமா இயக்குனர் ஆர்கே சுரேஷ், அவருக்கு இதில் 50 கோடி ரூபா கொடுக்கப்பட்டு அவர் துபாயில் தலைமறைவாக இருந்தார். இப்போ ராஜசேகர் துபாயில் தான் தலைமறைவாக இருக்கார். இந்த ஆருத்ரா 5 பேர், ஆர்கே சுரேஷ், ஆற்காடு சுரேஷ், இத்தனை பேரும் எதிர் முகாமில் ஆம்ஸ்டாங்கிட்ட வந்து சரணடைந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜசேகர். இப்போ ராஜசேகர் துபாயில் இருக்கார். இவரை நீங்கள் பாதிக்கப்பட்ட தலித் மக்கள் அத்தனை பேருக்கும் வசூல் பண்ணி கொடுக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு வந்தது? ஆம்ஸ்டாக் வந்தது. ஆனால் ஆற்காடு சுரேஷ் யாருக்கு கொடுக்காத நான் பார்த்துக்கிறேங்கிறார். இவரை பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணம் கொடுக்கணுங்கிற ஆம்ஸ்டாங். இதுதான் சண்டை. இந்த சண்டைக்காக 7 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கு. திரைமறைவில் 10 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டிருக்கு. அப்போது 20 கோடி ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் கண்டிப்பாக ஒரு பெரிய தொழிலதிபராக தான் இருக்க முடியும், சாதாரண ஆளாக இருக்க முடியாது. ரெண்டாவது, ஆம்ஸ்டாங்கு ஏதோ நடைபாதை நபர் அல்ல. அவர் ஒரு எப்பவுமே வெளிநாட்டு துப்பாக்கி வச்சுருப்பார். ஒரு 25 பேரோடு தான் நடமாடுவார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரை கொலை செய்வதை திட்டமிடுவது என்பது மிக சாதாரண விஷயம் இல்லை. அப்போ இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்திருக்கிறார்னா இந்த வேலை கொடுக்கப்பட்ட பாஸ் யார்? இவர்களெல்லாம் கூலிப்படை. புன்னை பாலு உட்பட 11 பேர் சரண்டர் ஆனாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ அஞ்சலை, மலர்கொடி, இப்படி ஒரு கும்பல் வருது. இதுக்கு பின்னாடி அடுத்து யார் வரப்போகிறா? இவர்களுக்கெல்லாம் மேலே ஒரு பாஸ் இருப்பார். அவர் யார்? அதுதான் இப்போ மக்களுக்கு இந்த கொலை குற்றத்தில் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய கடைசி முடிச்சு. ஆனால் இப்போ நீங்கள் இவ்வளோ பல கோடி செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ வெளியே வந்த தகவல் படி பார்த்தீங்கன்னா 50 லட்சம் மட்டும்தான் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே சார். இல்லை, 50 லட்ச ரூபா அஞ்சலையுடைய வங்கி கணக்கில் இருந்து மலர்கொடிக்கு போயிருக்கு. இது எப்படி நீங்கள் 20 பேருக்கு 50 லட்ச ரூபா எப்படி பத்தோம்? ஒரு ஆள் 1 லட்ச ரூபா 50,000 ரூபாய்க்குலாம் கொலை பண்ண மாட்டான். 20 பேர் கொலையில் இருந்திருக்கானா 20 பேருக்கு குறைந்தது ஒரு 25 லட்ச ரூபா கொடுத்தா தான் பண்ணுவான். 10 லட்சம் கொடுத்தா தான் பண்ணுவான். 20 பேருக்கு 10 லட்சம் 2 கோடி ஆச்சா? 2 கோடி பணத்தை வாங்கிட்டு 6 மாத காலம் இவனை ஒருங்கிணைத்து வைத்திருக்கக்கூடிய நபர் யார்? 3 கார், 6 மோட்டார் சைக்கிள், இத்தனையும் இந்த கொலைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போது இந்த கொலையினுடைய மூளை கண்டிப்பாக பல கோடிகளை உள்ளடக்கியவராக தான் இருக்கணும். பல கோடிகள். நீங்கள் ஒரு கொலை நடந்தால் யாருக்கு லாபம் வருது? யாருக்கு பணம் கிடைச்சிருக்கு? இதை ஒட்டித்தான் இந்த கொலைக்கான பெனிஃபிஷரி யார்? இதனால் யார் லாபம் அடைந்திருக்கிறார்கள், யாருக்கு லாபம் கிடைச்சிருக்கு, அவன் தான் கண்டிப்பாக இந்த குற்றவாளிகளை ஏவிய ஒரு பெரிய மாஸ்டர் மைண்டு குற்றவாளி. அதை நோக்கித்தான் இப்போ காவல்துறை விசாரணை நகர்ந்து கொண்டு இருக்கிறது. கூடிய விரைவில் குற்றவாளி பிடிபடுவார். ஏடிஎம்கே நிர்வாகி மலர்கொடி மேலே தான் அதிகமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்க தான் இதுக்கு மூல காரணம்னு சொல்கிறாங்க. எதனால் அவங்க இதுக்கு இதுக்குள்ளே வந்தாங்க? இல்லை, அதாவது மலர்கொடியினுடைய கணவர் தோட்டம் சேகர், பார்டர் தோட்டம் சேகர் 2001 கொலை செய்யப்பட்டார். செய்தவர் யார் கேட்டீங்கன்னா மயிலை சிவகுமார். மயிலை சிவகுமாரும் மறைந்த ரவுடி ஐதுகுப வீரமணியும் நண்பர்கள். பார்டர் தோட்டம் சேகர் கொலையில்
மயிலை சிவகுமார் தலையிட்டிருக்காரு. மயிலை சிவகுமாருக்கு ஆம்ஸ்ட்ராங் நண்பர். ஆம்ஸ்ட்ராங் தலையீடு என்பது தனது எதிரிகளை ஒருங்கிணைத்திருக்கிறார். இதுதான் ஆம்ஸ்ட்ராங் மீது உள்ள கோபம் மலர்கொடிக்கு. அஞ்சலைக்கும் மலர்கொடிக்கு நெருக்கம். அஞ்சலை ஆம்ஸ்ட்ராங்கால் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிற ஆற்காடு சுரேஷனுடைய காதலி, மனைவி, இப்படி தான் சொல்கிறாங்க. அப்போது இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்தது எதிரியினுடைய எதிரி நண்பன். ஆம்ஸ்ட்ராங்குக்கு யார் யார் எதிரிகளாக இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் இந்த குழுவில் இணைத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த குழு 6 மாத காலமாக நோட்டமிட்டிருக்கு. 6 மாத காலமாக இயங்கி இருக்கு. 6 மாத காலமாக இவர்களெல்லாம் சதித்திட்டத்திற்கான கால நேரத்தை குறித்திருக்கிறார்கள். நீங்கள் வெளியூர்ல இருந்தெல்லாம் ரவுடி வந்திருக்கான். பாயாசம் பரமசிவம், நெட்டூர் கண்ணை இன்னும் சிசிடிவியில் சிக்கலைங்கிறாங்க. ஆட்கள் பேரை தெரியுது. அதே போல் 5 வருடமாக பார்க்கப்படாத சம்பவ செந்தில், இப்படி பல பேரை சொல்கிறாங்க. ஆனால் இந்த முடிச்சுக்களெல்லாம் அவிர்க்கக்கூடியவர் நீங்கள் கமிஷனர் அருண் ஐபிஎஸ் தான். பல குற்றவாளிகள் இந்த சிசிடிவி சிக்கலை பல பேர் வெளியிலேருந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. பல பேர் பல கோடி கை மாறி இருக்கு. பல பேர் வெளியில் மறைந்திருக்கிறார்கள். இந்த உண்மை குற்றவாளிகள் எல்லாம் கமிஷனுடைய அதிரடி நடவடிக்கையால் தான். இப்போ திருவேங்கடம் என்கவுண்டர் மீது பல விமர்சனம் வைக்கப்பட்டது. இருந்தாலுமே இந்த விமர்சனங்களை தாண்டி இந்த குற்றவாளி, கொடூர குற்றவாளி திருவேங்கடத்தின் மீது 2 கொலை வழக்கு நிலுவையில் இருக்குது. 2 கொலை வழக்கு, 2 ஆயுள் தண்டனை கிடைக்கணும், 20 வருஷம் ஜெயிலுக்கு போகணும். ஆனால் வெளியில் தான் சுற்றிட்டு இருந்திருக்கிறோம். இப்படி பல விஷயங்கள் திரைமறைவாக நடந்துகிட்ருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு மர்மம் நீடித்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா ஊர்களையும் பகுஜன் சமாஜ் கட்சி சேர்ந்தவர்கள் ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்கான். இதெல்லாமே உண்மை குற்றவாளியை கண்டுபிடின்னு திருமாவளவன் என்ன சொல்கிறாரு? இவர்கள் சரணானவர்கள் குற்றவாளி, இவர்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய குற்றவாளி இருக்கான். திருமாவளவன் சொல்கிறாரு. நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி வழக்கறிஞர் பொற்குழி சொல்கிறாங்க. இப்படி பல மர்மங்கள் நீடித்து கொண்டே இருக்குது. இந்த வழக்கு ராமஜெயம் கொலை வழக்கை போல நீங்கள் நீண்டுகிட்டே இருக்குமா, இல்லை ஒரு முடிவுக்கு வருமா என்பதை முழு பொறுப்பும் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா நடந்த கொலை மிக கவனத்துக்கு உள்ளான ஒருவருடைய கலை. இது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் என்பதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் ஓனரு, இப்படி பல முகம் இருக்குது அவருக்கு. அதனால் பல கோணங்களை விசாரிக்கப்பட வேண்டி இருக்கிறது. அப்போ தான் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும், சட்டத்தின் மூலம் நிறுத்த முடியும். அப்போ இது பழிவாங்கலோட முயற்சி தான் வந்து இந்த கொலைக்கு நிறுத்தியிருக்கா சார்? இல்லை, அதாவது பல விஷயங்கள் வருது. பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், இப்படியெல்லாம் வருது. ஆனால் உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கப்படும் போது தான் அதன் உண்மையான நோக்கம் நமக்கு தெரிய வரும். இப்போது பல விஷயங்களை யூகத்தின் அடிப்படையில் சொல்லாமே தவிர அது உண்மையாகி விடாது. காவல்துறை தான் உண்மைகளை மக்களுக்கு சொல்ல வேண்டிய நீங்கள் ஒரு பெரிய துறை. அந்த துறையில் தான் எல்லா வசதிகளும் இருக்குது, எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்குது. அதனால் அவர்கள் தான் இந்த புலனாய்வை துரிதப்படுத்தி உண்மையான குற்றவாளிகளை குற்றவாளி கூண்டில் நிறுத்த வேண்டியது சட்டத்தின் கடமையாகிறது. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கில் இன்னொரு ஒரு பெரிய பெயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சம்போ செந்தில் அப்படின்னு ஒருத்தரை சொல்கிறாங்க. யார் இந்த சம்போ செந்தில்? ஏன்னா அவருடைய ரீசன்ட் ஃபோட்டோஸ் கூட போலீஸ் கிட்ட இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவர் தலைமறைவாக இருக்கார். எங்கே? வெளிநாட்டில் இருக்கார். நீங்கள் 24/7 தொலைக்காட்சியில் இருக்கிற சுதர்சன் தான் இப்படி ஒரு கேரக்டர் சொல்கிறார். சுதர்சன் கமிஷன் ஆஃபீஸர் ரிப்போர்ட்டர். அவர் தான் நீங்கள் பிக்புல் பாரில் ஓசியாக குடிக்க போய் மது குடிக்கலினுடையும் அதை பெரிய செய்தியாக்கி பெண்களையெல்லாம் நீங்கள் படம் பிடித்த அந்த சுதர்சன் ஒரு கேரக்டர் உருவாக்குறார். என்ன காரணம்? டிஆர்பி ரேட்டிங் அதிகமாக போகணும். இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை.
பல திசை திருப்புக்களை டிஆர்பி ரேட்டிங் அதிகமாக போகணுங்கிறதுக்காக இந்த TN24 மீடியா தகவல் சொல்கிறாங்க. பத்திரிகையாளர் அங்கே போராட்டம் நடந்தது. பத்திரிகையாளர் அலுவலகத்தில் குண்டர்கள் கூட்டம்னார். குண்டர் கூட்டம் சொல்லி அவர் ஈசிஆரில் போதையில் போய் ஒரு ஐடி பெண்ணை காரை ஏற்றி கொண்டுட்டார். அந்த ஜெபர்சன் இப்போ அந்த நிறுவனத்தை விட்டே வெளியே போயிட்டார். இப்போ சுதர்சன் அதை பண்ணிகிட்டு இருக்கார். எல்லா ஓசி பாரில் தண்ணி அடிச்சுட்டு டிஆர்பி ரேட்டிங்காக பல செய்திகளை நீங்கள் டிஆர்பி ரேட்டிங்காக ஒரு பல கதாபாத்திரங்களை உருவாக்குவதில் இந்த சுதர்சனும் ஒரு ஆள். இதெல்லாம் காவல்துறை முழுமையாக கட்டுப்படுத்தி உண்மையான குற்றவாளிகளை நீங்கள் நெருங்க வேண்டும் என்பது தான் மக்களுடைய விருப்பம். இது வரைக்கும் 14 பேர்கிட்ட கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் மக்கள் தரப்புலையும் சரி மற்றவங்களும் சரி சொல்கிறது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் தோண்ட இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய ஆட்கள் எல்லாம் மாட்டு வாய்ப்பு இருக்குது, பிடிபடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா சார்? இல்லை, அது கமிஷனர் தான் முழு வேகமாக இதை செஞ்சிட்ருக்கார். கமிஷனரை பொறுத்தவரை நம்பிக்கையான அதிகாரி. அதனால் முழு ஆம்ஸ்ட்ராங் கொலை விசாரணை அத்தனையுமே நீங்கள் ஐபிஎஸ் அருண் அவர்களை சுற்றி சுற்றி தான் வருது. ஏன்னா அவர் பதவியேற்ற உடன் சொன்னார் ப்ரெஸ் மீட்டில், ரவுடிகள் மொழியிலே உங்களுக்கு நான் பதில் சொல்ல போகிறேனார். இப்போ நேற்றெல்லாம் பார்த்து ஆந்திராவுக்கு பல ரவுடி தப்பி ஓட்டம்னு தகவல் வருது. ஆந்திரா பக்கம்லாம் ஓடிட்டுருக்கானுங்க, ரவுடியெல்லாம் இங்கே இல்லை. நிரந்தரமாக ஆந்திரா பக்கம் அனுப்பிடணும், நிரந்தரமாக கர்நாடகா பக்கம் அனுப்பிடணும். இப்படி செஞ்சால்தான் 6000 A+ ரவுடிகளை நீங்கள் கட்டுக்குள் கொண்டு வர முடியும். பல என்கவுண்டர்கள் நிகழ்த்தப்பட வேண்டும். கொடூர குற்றவாளிகள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் 5 கொலை 10 கொலை 7 கொலை இப்படி செய்தால் சட்ட ஒழுங்கை எப்படி காப்பாற்ற முடியும்? கடுமையான இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் இந்த ரவுடிகளை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். அதை கண்டிப்பாக கமிஷனர் அருண் அவர்கள் செய்வார். இன்னைக்கு எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சார். நன்றி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க அனிபா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.